அப்போ அந்த ஸ்ருதியோட அப்பா தான் ஆள் அனுப்பி அந்த நீத்து அடிச்சதா அப்படின்னு வந்து கேட்க குடும்பத்தை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் போது ஆமாம் அதெல்லாம் ப்ரூஃபோட வந்து நிரூபணம் ஆயிடுச்சு, அந்த ஆள் தான் அப்படி பண்ணாரு அப்படிங்கிறத ஸ்ருதியே கண்டுபிடிச்சு ரவி கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் எப்படியோ கேஸ் போடாமல் விட்டாச்சு அப்படின்னு வந்து முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பயும் போல இந்த பழி என் மேலே தான் விழுந்துச்சு அப்படின்னு முத்து சொன்ன உடனே சாரிடா, நான் தான் உன்ட்ட சாரி கேட்டேன்ல அப்பவே அப்படிங்கிறாரு ரவி. டே இல்லடா, நீ எனக்கு நீ பண்ணதெல்லாம் கூட சந்தேகப்பட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் வந்து ஒரு செகண்ட் கூட நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு உனக்கு தோணல பாத்தியா அப்படிங்கிறதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கும்போது சரி விடுறா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த அருணோட அம்மா விஷயத்துல வேற ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அங்க இப்ப செல்வத்தை வேற அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏதோ வேணும்னே பழி வாங்குறதுக்கு பண்ண மாதிரி வந்து அருணும் பேசிட்டு இருக்காரு. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறது அவருக்கு புரியுதா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுதுதான் வந்து சரி ஓகே விடு இதெல்லாம் வந்து எல்லாம் சரியாயிருண்டா, விடுறா நீ போய் படுறா, உனக்கு ஏகப்பட்ட கண்ணு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு காலைல ஹியரிங் வேற இருக்கு, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க, எல்லாரும் கண்ட விஷயம் தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க, என் பிள்ளையோட வாழ்க்கையே இங்க அழிஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு கோர்ட்டுக்கு வேற வரணும் அப்படின்னு விஜயா சொல்ல, விடு விஜயா நானும் தானே வரேன்னு சொல்லியிருக்கேன், நம்ம போவோம், இந்த தடவை ஒழுங்கா அவன் மகனை பேச சொல்லு, அங்க போயிட்டு கடைசியில் அப்படியே இழுத்து பேசி கடைசியில வந்து அவன் மேல ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிட போகுது. அந்த ரோகிணி ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறது நமக்குலாம் தெரிஞ்சிருச்சு, அவகிட்ட பார்த்து தான் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது உள்ளார வெளில பார்த்தா ஸ்ருதி வந்து பேக்கோட நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ருதி வாமா ஸ்ருதி அப்படின்னு இந்த பக்கம் வந்து விஜயாவும் வந்து கூப்பிட, இந்த பக்கம் ஸ்ருதி வந்துட்டீங்களா அப்படின்னு மீனாவும் கேட்கும் பொழுது ஆமாமா இதுக்கப்புறம் அங்கேயே நான் வந்து இருக்கணும், சாரிடா ரவி, நான் வந்து எங்க அப்பா அப்படி பண்ணுவார்னு நினைக்கல, அவர் என் மேல இருக்க பாசத்துல பண்ணிட்டாரு, ஆனாலும் வந்து அவர் பண்ணது பெரிய தப்பு, அதனாலதான் நானும் உடனே வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி நாளைக்கு கோர்ட் ஹியரிங்ல இந்த ரோகிணியை மொத்தமா முதல்ல காலி பண்ணி விடணும் அப்படின்னு ஸ்ருதியும் வந்து பேசிக்கிட்டே கேஷுவலா உள்ளார உட்கார ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து ரூமுக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு தூங்க போகும் பொழுதே லைட்டா இப்போ முத்து பயப்படுறாரு. அங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுல இவன்ட்ட வேற என்னடா எல்லாத்தையும் ஒழுங்கா பதில் சொல்லிவிடியான்னு கேட்டா அந்த மனோஜ் பையன் திருன்னு முழிக்கிறானே தவிர ஒன்னும் சொல்ல மாட்டான். போன தடவை இப்படிதான் கல்யாணிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியல உளறி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கோர்ட்டு வாசல்ல வந்து பார்த்தா அப்படியே ரோகிணிக்கு எத்தா நின்றுட்டு இருக்காங்க. இந்த குடும்பமே பார்த்தா ரோகிணி வந்து அப்படியே ஸ்டைலா நின்றுட்டு கையில ஒரு காஃபி கப் வேற குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிச்சு அப்படி காஃபி கப்பை வச்சு நடந்து வந்துட்டு ஹாய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏய் இங்க என்னடி பேச்சு, பூடி அந்த பக்கம் அப்படின்னு இந்த பக்கம் விஜயா கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிருஷ்ணாராம் வந்துட்டாங்க. கோர்ட் வாசல்ல நின்று என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க, கடைசியில் அந்த பொண்ணு உள்ளார போயிட்டு நீங்க இப்படிதான் குடும்பப்படுத்துவீங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடும். அந்த பொண்ணு நான் நினைச்சதை விட விவரமா இருக்கு. ஒரு லாயர்னா 30 கேஸை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கேன், எனக்கே கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுச்சு. அதுக்கு 2 காரணம், ஒன்னு அந்த பொண்ணு அறிவாளி, இன்னொன்னு உங்க பையன் முட்டாள் அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன மேடம் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அப்புறம் கல்யாணின்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா உங்க பையன் தலையை ஆட்டுறாரு, என்னதான் அவருக்கு பிரச்சனைன்னு எனக்கு புரியல அப்படின்னா, இல்ல அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் மேடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குழம்பிட்டான், அவ தான் குழப்பிட்டா, அவ ரொம்ப ஒரு மாதிரி எந்த மாதிரி தான், அவ பயங்கர கிரிமினல் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியுது. சரி வாங்க உள்ள இன்னைக்கு போய் கரெக்டா இன்னைக்கு பேசிடலாம், தம்பி இன்னைக்கு பேசிடுவியாப்பா ஒழுங்கா அப்படின்னா மனோஜ் தலையில ஆட்டுறாரு. உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப அந்த மூலையில பார்த்தா கிறிஷோடைய பாட்டியும் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா விஜயா முறைக்கிறாங்க, எப்படி உட்காந்துருக்கா பாரு, எத்தனை பொய் சொன்னா, இதுல தான் மகளே செத்து போயிட்டாங்க வேற வந்து சொல்லிட்டு போனா நம்மள்ட்ட, இவதான் குத்துக்கலாட்ட உட்காந்துருக்காளே அப்படின்னு நேரா கிளம்பி உள்ளார போனதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப முத்து மீனாவை கூப்பிடுறாங்க விட்னஸ் ஸ்டாண்டுக்கு. முத்து மீனாவும் உள்ளார மேல போயிட்டு எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் அந்த ஊருக்கு போகும்போது தெரிய வந்ததை தாண்டி இவ என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்கிறத அவர் ஃப்ரெண்ட்ஸே எங்கள் கிட்ட சொல்லிட்டாங்க, 2 வீடியோ ஆதாரம் கூட அவங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பக்கம் வந்து இவங்க பேசுகிறாங்க, வித்யா வந்து நான் வந்து என்னுடைய மகள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரோகிணி, நான் அவளுக்கு காலேஜ்லேருந்து எனக்கு தெரியும், ஆனால் அவள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது நான் வந்து அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, அவள் பொய் மேலே பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தினதை நாங்களே வந்து கேள்விப்பட்டிருக்கோம், அவள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த முத்துவ விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து உயிரே எடுத்தாலும் பரவாயில்ல, தான் வந்து மனோஜை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தா, அதனால நிறைய விஷயங்கள் செஞ்சா அப்படின்னு வந்து வித்யா ஒன்னா சொன்ன உடனே பாத்தீங்களா யுவர் ஆனர், இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் அந்த பொண்ணு, இந்த 4 பேரும் வந்து விட்னஸ் ஸ்டாண்டுக்கே கூப்பிட்டா கூட அந்த வித்யாங்கிறவங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாண பத்திரிகையில முதற்கொண்டு அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த பொண்ணு ரோகிணிங்கிற பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கு, மலேசியான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து மனோஜுக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது கல்யாணி அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி நடுவில் பேய் மாதிரி வந்து நாடகம் போட்டிருக்காங்க, அதுதான் தெரியும், அதுதான் குழம்பிட்டார் என்னுடைய கிளைண்ட். ஸோ நீங்கள் அவரை கூப்பிட்டு அடுத்து கேட்டிங்கன்னா இப்போ தெளிவாக உண்மைகள்லாம் சொல்லிடுவார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தா,
இந்த ரோகிணி ரொம்ப வந்து பேச்சு திறமையும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் ஒரு கிரிமினல் புத்தியும் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு விவரம் இல்லாதனால தான் இப்போ வந்து மனோஜுங்கிறவர் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. இப்போனா வந்து அவர் செஞ்ச தவறுக்கு வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுருக்காரு. அன்னைக்கு ஒரு மாதிரி குழம்பி போய் பேசினதுக்கு இன்னைக்கு தெளிவாக வந்து அவர் சொல்றதுக்கும் ரெடியாக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அடுத்து இப்போ வந்து மனோஜை வந்து விட்னஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றுறாங்க. இப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. மேலே ஏறி நின்னவொடனே டேய் போடா போய் ஒழுங்கா இன்னையோட இவ கூட வந்து நீமே சேரவே மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு நான் அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன், அவன் இக்கட கட்டு போட்டோம், அவன் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கணும், நம்ம கொடுக்காம விட்டதே தப்பு தான் அப்படின்னு விஜயா அனுப்பிவிடுறாங்க. இவரும் தலையை ஆட்டிட்டு அங்கே மேலே போறாரு. மேலே போனதுக்கப்புறம் தம்பி என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ தூரம் சொல்றாங்க, இந்த பொண்ணை பற்றி கேட்கறதெல்லாம் கேட்டால் எனக்கே தலையை சுத்துது, ஏதோ சினிமா மாதிரி இருக்குது, இதெல்லாம் உண்மையா இல்லை வந்து உங்கள் அம்மா அடிச்சு விட்றாங்களா இல்லை வந்து என்ன உண்மை அப்படிங்கிறத சொல்லிடுப்பா. அதே மாதிரி கல்யாணி தான் இந்த பொண்ணு பேர் கல்யாணி அப்படிங்கிற உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து கேட்க டக்குன்னு வந்து எனக்கு தெரியாது, இவ வந்து ரீசெண்டாக ஒரு நாள் என்கிட்ட வந்து கல்யாணி நான் தான், கல்யாணியோட ஆவி என் உடம்புல இருக்குன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் இவரோட இன்னொரு பேர் கல்யாணி, நிஜ பேர் கல்யாணிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொன்று எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்டால் வந்து என்னால் இவ இல்லாமல் வாழ முடியாதுன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாகி என்னடா பேசுகிற மனோஜ் அப்படின்னு கத்துறாங்க. இந்த பக்கம் விஜயா டக்குன்னு இந்த லாயர் அப்படி ஷாக் ஆகி திரும்பி பார்க்க அங்கேருந்து வந்து கிருஷ்ணா என்னது அவங்க ஏன் கத்துறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து அமைதியா இருங்க அப்படின்னு என்ன அப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே வந்து ரோகிணி லைட்டாக சிரிப்பை மாற்றுறாங்க. முத்துவும் மீனவும் ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகும் பொழுதே வந்து இவ சொன்னது நிறைய பொய் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவள் பண்ணதெல்லாம் என் மேலே இருக்க பாசத்தில் தான் பண்ணியிருக்கா. அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போய் அவள் தனியாக வாழ்க்கையை வாழ்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. எங்கள் அம்மாவுக்கு கோபம், எங்கள் அம்மாவுக்கு அவ கூட நான் சேர்ந்து வாழ்றது பிடிக்கலங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நான் என் மனசில் யோசிச்சு மனசாட்சிப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரோகிணி கூட வாழ்றதுக்கு தான் இஷ்டம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மனோஜ் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃப்ளாஷ் கட்டில் இன்னொரு பக்கம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிச்சா அந்த பிரகாஷ்ங்கிறவரோட சேர்ந்து திருப்பி மனோஜ் வெளியே வந்து அவங்க ஷோரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிக்கலான்னு போனால் அங்கே ஒரு கார்னரில் உட்காந்து பிரகாஷ் கூட ரோகிணி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே கோவமாக போயிடுறாரு மனோஜ். கிட்டக்கு போயிட்டு என்னடி நினச்சிட்டு இருக்க, என் வாழ்க்கை அழிச்ச மாதிரி இவன் வாழ்க்கையை அழிக்கலான்னு பார்க்குறியா, எதுக்கு இப்போ இவன்ட்ட பேசிகிட்டு இருக்க, முன்னாடி மனோஜ் இப்போ பிரகாஷா அப்படிங்கும் பொழுது உனக்கே மனோஜ் கோவம் வருது, நீ தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டல அது அவர் கூட தெரியும் அப்படின்னு ஒன்று வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா நீ யார் கூட வேணா பேசலாமா, நீ ஏன் கூட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு மனோஜ் சொன்னோடனே டக்குன்னு வந்து உனக்கு இப்போ நான் என் மேலே வந்து அவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்குது, என் கூட தான் வாழணும் அப்படின்னா உங்கள் அம்மா சொல்கிறத ஆட்டுக்குட்டி சொல்கிறதெல்லாம் ஏன் கேட்குற, அடுத்த ஹியரிங்கில் சொல்லிட்டு தெரியவா எனக்கு என் கூட தான் வந்து வாழணும்னு சொல்லிட்டு அது போதுமே அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே வந்து பார்த்தா இவர் தன்னுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி மனோஜ் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத காமிக்க இந்த குடும்பமே ஷாக் ஆகிருக்கும் பொழுதே வந்து ஐயோ ஐயோன்னு தலையில் அடித்து இந்த பக்கம் விஜயா அழுதுட்டு இருக்காங்க. டக்குன்னு ரோகிணி ஓடி வந்து அப்படியே கோர்ட்லேயே வச்சு கட்டி பிடிச்சிக்க இவர் வேற தலையில் அடிச்சுட்டு ஜட்ஜி உடனே என்ன கிருஷ்ணா என்ன நடக்குறீங்க அப்படின்னு அவர் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இவங்களும் தலையில் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த லாயரும் இந்த பக்கம் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக ரொம்ப இழுக்காம டக்குன்னு திருப்பி மனோஜுடைய பேக்குத்தனத்தாலேயே திருப்பி ரோகிணியோட சேர்ந்து வாழ போறதும் அதுக்கப்புறம் இன்னும் முழு வில்லியா ரோகிணி மாற போறதுங்கிறதான காட்சிகள் தான் வரப்போதா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ருதியோட அப்பா தான் வந்து நீத்துவை அடிச்சதுக்கு காரணங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்க. தேங்க்யூ.